அடுத்து எங்களுடைய இந்த நிகழ்விலே இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய வைத்தியசாலையின் முன்னாள் பொறுப்பு வைத்திய அதிகாரி டாக்டர் குருகன் ஐயா அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு வருக வரவேற்பதில் நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக சிறப்புரை ஆற்றுவதற்காக இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகப்பேற்று வைத்திய நிபுணர் டாக்டர் பவானி அம்மா அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றனர். அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இல்லை, மதிய வணக்கம். நான் அதிக நேரம் எடுக்கவில்லை. இங்கே வந்திருக்கும் அதிகாரிகள் அவர்கள் எல்லோருக்கும் நிறைய வேண்டுகோள்கள் விடுத்து அவர்கள் திக்கி திணறி தடுமாறி ஒருவாறு விடை சொல்லிவிட்டு இருக்கின்றார்கள். நீங்கள் உங்களுடைய பங்களிப்பாக நிறைய செய்திருக்கின்றீர்கள். தியாலிங்கமண்ணா என்னைக்கு வருமாறு கேட்கும்போது நான் கேட்டேன், நான் ஏன் வர வேண்டும், அதாவது நான் பானாவட்டி ஹாஸ்பிட்டலுக்கு நான் எதுவும் செய்யவில்லை, நீங்கள் ஏன் என்னை இங்கே கூப்பிடுகிறீர்கள் என்று. அவர் சொன்னார், நான் இதுவரை செய்த சேவைக்கு நன்றி தெரிவிக்கும் மூலமாக என்னை வர சொன்னார். எனக்கு செய்த வேலைக்கு எனக்கு கிடைத்த சொந்த திருப்தி தான் எனக்கு கிடைத்த பகுமானம். மற்றவர்கள் என்னை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்யவில்லை. இருந்தும் என்னை கௌரவிப்பதற்காக இந்த நலன்புரி சங்கத்துக்கு தியாகலிங்கமான அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு நான் வந்ததிலிருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் உண்டு. முக்கியமாக ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் அளப்பரிய சக்தி இருக்கிறது, கெப்பாசிட்டி இருக்கின்றது என்பதை. அதுக்கு உதாரணம் தியாலிங்கமண்ணா. தியாலிங்கமண்ணா தனக்கு இருக்கின்ற உடல் உபாதைகள் எல்லாவற்றுக்கும் அப்பாலும் அவருடைய மனோசக்தியால் இவ்வளவு வேலை செய்கின்றார். அது எல்லோருக்கும் ஒரு உதாரணமாக இருக்கின்றது. ஆளணி பற்றாக்குறை, வைத்தியர் பற்றாக்குறை, தாதியர் பற்றாக்குறை என்று நிறைய பற்றாக்குறைகள் இருக்கின்றன. நான் கடந்த 26 வருடமாக, ஐ ஹோப் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் டாக்கிங், 26 வருடங்களாக, 28 வருடங்களாக நான் யாழ்ப்பாணத்தில் மகப்பேற்று வைத்திய நிபுணராக பணியாற்றி வருகின்றேன். முதல் 4 வருடங்கள் நான் மட்டும்தான் பப்ளிக், அதாவது யூனிவர்சிட்டி யூனிட்டை விட மற்ற யூனிட் எல்லாத்துக்கும் பொதுவாக நான் மட்டும்தான் இருந்தேன். என்னென்று நான் அவ்வளவு வேலையும் செய்தேன் என்று இப்போதான் யோசித்து பார்க்கிறேன். அதுக்கு காரணம் எனக்குள்ளே ஏதோ ஒன்று எனக்கு இருந்து அவ்வளவும் செய்வதற்கான அந்த சக்தியை எனக்கு தந்து கொண்டு இருந்திருக்கின்றது. அதே போல எங்களுடைய விடுதிகளில் இருக்கின்ற தாதிய உத்தியோகத்தர்கள், மருத்துவ மாதுக்கள் எல்லாரும் மேக்சிமம் கெப்பாசிட்டியை பாவித்து தொழில் புரிந்தார்கள். அதில் எங்கள் எல்லோருக்கும் கிடைத்த திருப்தி, அதுதான் எங்களுக்கு கிடைத்த பகுமானம். இதுக்கு மேலதிகமாக 3 யூனிட்டை ஒன்றாக பார்த்துக் கொள்ளுன்னு சொன்னாலும் அதற்காக எந்த ஒரு பண ரீதியான வெகுமதியும் கிடைக்கவில்லை. கவரப் என்ற ஒரு பெயரிலே தான் செய்து நான் அதை பற்றி இன்று கூட நான் கவலைப்படவில்லை. எனக்கு போதிய அளவுக்கு எனக்கு தேவையான சகலம் எனக்கு கிடைக்கின்றது என்ற அந்த திருப்தி நமக்கு கிடைத்த பகுமானம். தற்போது நிறைய பேர் இருக்கின்றோம். ஒரு ஆள் இருந்த இடத்தில் 5-6 பேர், இன்னும் கூட 5-7-8 பேர் இருக்கின்றோம். இருந்தாலும் எனக்கு விருப்பமான விடயம் ஒவ்வொருவரையும் அவதானித்து பார்ப்பது, அதாவது அவர்கள் எவ்வளவு ஹாப்பியாக இருக்கின்றார்கள், எவ்வளவு திருப்தியாக இருக்கின்றார்கள் என்று பார்ப்பது எனது ஒரு பொழுதுபோக்கு. அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் சந்தோஷம் இல்லாமல் இருக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் அதுக்கு காரணம் அவர்களுக்குள்ள இருக்கின்ற அந்த கெப்பாசிட்டி முழுவதையும் அவர்கள் பாவிக்கவில்லை என்பதுதான். கிரம்பிள் பண்ணி கொண்டு அது வேண்டும் இது வேண்டும், சம்பளம் காணாது, எங்களுக்கு அதுக்கு வரும், அதாவது நாங்கள் இல்லை 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 என்று சொல்லி நாங்கள் புறுபுறுத்து கொண்டு இருக்கைக்குள்ள எங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் எங்களை விட்டு ஓடிவிடும் என்று நான் நினைக்கின்றேன். நான் இப்போது அஸ்வினுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால்,
நீங்கள் உங்களுடைய மேக்சிமத்தை நீங்கள் செய்யுங்கள். அதில் உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். உங்களுக்கு அடிஷனலாக ஒரு ஆள் வந்தால் என்ன வராவிட்டால் என்ன, உங்களுக்குள்ளே 4-5 பேருக்குரிய திறமை உங்களுக்குள்ளே இருக்கின்றது. அந்த திறமையை நீங்கள் தான் விருத்தி ஆகிக்கொள்ள வேண்டும். இல்லை என்னால் இயலாது என்று நினைத்தால் இயலாது, ஏறும் என்று நினைத்தால் எங்கிருந்தோ அந்த எனர்ஜி உங்களுக்கு வரும் என்பதை நான் அவருக்கு கூறிக்கொள்கின்றேன். அவர் அவ்வாறு கூறுவதற்கு எனக்கு உரிமை இருக்கின்றது என்றால் அவருடைய அம்மா என்னுடைய கிளாஸ்மேட், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் ஆனபடியாக நான் அடிஷனலாக நான் உங்களுக்கு உரிமையோடு இதை நான் சொல்லுகின்றேன். தாதிய உத்தியோகர்களை சிலர் என்னுடைய மாணவர்கள், டாக்டர் மோகன் என்னுடைய மாணவர். ஸோ எல்லாருக்கும் தெரியும் நான் இங்கே வைத்தியசாலையில் வைத்திய நிபுணராக இருந்ததோடு நான் நிறைய என்னுடைய விருப்பமான விடயம் கற்பித்தல். அந்த கற்பித்தல் வேலையை நான் என்ஜாய் பண்ணி நான் செய்யறதுக்கு காரணம் இளம் ஆட்களை நான் மேலே கொண்டு வர வேண்டும் என்ற என்னுடைய ஒரு தனியாத தாகம். ஸோ அந்த அடிப்படையில் அவர்கள் நான் சொல்வதை ஒத்துக்கொள்வார்கள். இதை நீங்கள் கையாண்டு தாதிய உத்தியோகர்களாக இருந்தால் என்ன, அல்லது வைத்தியராக இருந்தால் என்ன, சிற்று ஊழியர்களாக இருந்தால் என்ன, எல்லோரும் தியாலிங்க வண்ணாவை பாருங்கள். தியாலிங்க மன்னாவால் இவ்வளவு செய்ய இயலும் என்றால் உங்களால் நிச்சயமாக இப்போது செய்கின்றதை விட பல 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 மடங்கு உங்களால் செய்ய முடியும். அதில் உங்களுக்கு கிடைக்க போவது சம்பளம் அதிகரிப்பு அல்ல, ஆனால் அதற்கு மேலாக உங்களுக்கு மிகுந்த திருப்தி, சந்தோஷம் ஏற்படும் என்பதை நீங்கள் செய்து பார்த்து அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னை கௌரவிப்பதற்கு இந்த நலன்புரி சங்கத்துக்கும் தியாலிங்க மன்னாவுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். இன்றைய இந்த நிகழ்விலே கலந்து சிறப்புரையாற்றிய மகப்பேற்று வைத்திய நிபுணர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக with great respect we cordially invite our chief guest Dr. VPSP Bhadrana, PDHS Northern Province, to deliver the chief guest address, please. Thank you very much for inviting me to attend this occasion. அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த இனிய நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். Oh, I know that we have taken a lot of time from you, but still I would like to take still more time from you, maybe 10 minutes for myself. நாங்கள் உங்களுடன் அதிக நேரத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு 10 நிமிடம் நேரத்தை எடுத்து. Thank you. Now I have been working in this province, other province, as the provincial director more than 2 years. நான் இந்த வடமாகாணத்திலே மாகாண சுகாதார சேவை பணிப்பாளராக கடந்த 2 வருடங்களாக இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். Actually, I have not been forcefully posted here. I marked my first choice for this post and came to Northern Province to serve you all. நான் இந்த பதவிக்கு நிர்பந்திக்கப்பட்டு இங்கே நியமிக்கப்படவில்லை. நானாக என்னுடைய முதலாவது தெரிவாக ஃபர்ஸ்ட் சாய்ஸாக நான் இங்கே தெரிவு செய்து இங்கே கடமையாற்ற வந்தேன். From the very first day onwards up to now, I am very happy to work here. I have not taken any single leave for last 2.5 years. All the weekends, public holidays, every day I work here. I go home whenever I go to a Colombo meeting, and sometimes my home stay maybe 2-3 hours, then I return back to other place. இன்று வந்த நாள் முதல் இன்று வரை நான் மிகவும் சந்தோஷமாகவே இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். கடந்த
கடந்த 2.5 வருடங்களில் நான் ஒரு நாள் கூட நான் விடுமுறை எடுத்ததில்லை. குடும்பத்து உத்தியோகபூர்வ கடமைக்காக கூட்டங்களுக்கு செல்லுகின்ற போது மட்டும் என்னுடைய வீட்டிற்கு சில மணித்தியாளர்களுடைய சென்றுவிட்டு நான் இங்கே திரும்பி வந்திருக்கிறேன். So I have a very good team here in Jaffna district. So leader of the team, Dr. K.T. sir, and we have very big team, very committed team, including our MOHs and public health staff. யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஒரு சிறந்த ஒரு சுகாதார குடும்பம் ஒரு குழு இருக்கின்றது. மிக சிறப்பான அர்ப்பணிப்பான குறிப்பாக சுகாதார வைத்திய அதிகாரிகள் உட்பட்ட ஒரு சிறந்த குழு இங்கே யாழ்ப்பாண மாவட்டத்திலே இருக்கின்றது. சொல்லுடைய தலைமைத்துவத்தின் கீழே அவர்கள் இயங்கிக்கொண்டிருக்கிறார்கள். So I know the expectations of each of you in this district. So today I heard a lot of requests from you all. I mean, this is the same scenario from each and every one of this district. So, I mean, last 2-3 weeks we got requests from similar team from Manipai area. They requested support to develop the Manipai hospital. And Vattukot area, I think you know that they had a protest also. Following that we visited, and I have visited many times, even Dr. Bhavani knows. So as you all, so that area people also very supportive to the hospital. And yesterday DCC also, they requested to upgrade Javagachi hospital. Kitlankan. யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற பல கிராமங்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன். அந்த மக்களின் எதிர்பார்ப்புகளை நான் அறிவேன். இதே மாதிரி தான் நீங்கள் கேட்பது போல் தான் ஒவ்வொரு கிராமங்களுக்கு செல்கின்ற போதும் மக்கள் தங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற வைத்தியசாலையை முன்னேற்ற வேண்டும், அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். கடந்த 2-3 நாட்களுக்கு முதல் மானிப்பாய் வைத்தியசாலை சம்பந்தமாக அந்த பிரதேசத்தின் மக்களோடு அபிவிருத்தி குழுவோடு கௌரவ ஆளுநரோடு ஒரு கூட்டம் நடக்கிறது. அதே போன்று எங்களுக்கு கடந்த சில வாரங்களுக்கு முதல் வட்டுக்கோட்டை வைத்தியசாலையை முன்னேற்றுமாறு அபிவிருத்தி செய்யுமாறு எங்களுக்கு சில வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. நேற்று நடந்த டிசிசி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் சாவகச்சேரி சங்கானை வைத்தியசாலைகளை தரமுயர்த்துமாறு கேட்கப்பட்டிருக்கிறது. So, I mean, we don't want to tell our problems to you. So, I mean, that is not your job. So, but you it's your legitimate right to request a good quality service to you. I mean, in that case, we can't tell our problems to you. So, our card shortages and our financial shortages, other resource shortages, no point of telling them to you. On the other hand, we can tell you the processes. So we have requested Dr. K.T. Singh also called and Dr. Mohan also called. So we have requested card revision, and very near future you will get the card and you will get more doctors, more nurses, and we can tell. But whenever, I mean, if you come again here in 5 years' time, most probably the situation may be the same. உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கின்றது. தரமான சுகாதார சேவைகளை எதிர்பார்க்கின்ற அல்லது நீங்கள் எதிர்பார்க்கின்ற உரிமை உங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை உங்களுக்கு சொல்வது பொருத்தமானதல்ல. எங்களுக்கு இருக்கின்ற காடல் பிரச்சனை அல்லது நிதி பிரச்சனைகளை அந்த நியாயப்படுத்தலை நாங்கள் சொல்வது சரியல்ல. ஆனால் நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம், உங்களுடைய இந்த சேவைகளை முன்னேற்றுவதற்காக என்ன செய்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் சொல்கின்றோம். உதாரணமாக இந்த கார்டு ரிவிஷனுக்கு நாங்கள் என்ன முயற்சிகளை எடுத்தோம் என்று சொல்லியிருக்கின்றோம். இணையமாக ஒரு விரைவிலே உங்களுக்கு இந்த ஆரணி கார்டு ரிவிஷன் ஒரு விரைவிலே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். அது கிடைத்தால் நிச்சயமாக இந்த வைத்தியசாலையை நாங்கள் முன்னேற்றக்கூடியதாக இருக்கும். 5 வருடத்துக்கு பின்னர் நாங்கள் இங்கே பார்க்கின்ற போது உண்மையிலே இந்த சேவை இந்த வைத்தியசாலை மேலும் ஒரு நிலைக்கு
முன்னேற்றம் அடைந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். Actually, we don't want to give false promises to you because we need to come here again. Right? If you tell we can give everything and when we come again nothing happened, then we can't face you. So I don't want to give any false promises and I don't want to tell you a waste time by giving any false promises. நாங்கள் போலியான வாக்குறுதிகளை இங்கே நாங்கள் தர விரும்பவில்லை. ஏன்னா நாங்கள் மீண்டும் இங்கே நீங்கள் அழைக்கின்ற போது வர வேண்டும். இப்படி வருகின்ற போது உங்களை பார்க்க எங்களுக்கு சங்கடமாக இருக்கும். எனவே நான் போலியான எந்த ஒரு வாக்குறுதிகளை இந்த நேரத்திலே தர விரும்பவில்லை. But as a public health specialist and experienced administrator, I can see this scenario in a different way and in a positive way, and I will try to convince you how we can effectively utilize whatever the resources now we have. நான் ஒரு பொது சுகாதாரத்திலே ஒரு நிபுணர் என்ற வகையிலும் அடிப்படையிலும் இந்த மருத்துவ சேவையிலே ஒரு முகாமைத்துவத்திலே ஒரு நிபுணர் என்ற அடிப்படையிலும் எவ்வாறு எங்களிடம் இருக்கின்ற வளங்களை ஒருமுகப்படுத்தி சிறப்பான சேவையை வழங்கலாம் என்று என்னுடைய கருத்தை நான் வெளியிட்டிருக்கிறேன். Actually, recently I have been trained in Japan how to do effective administration. Right, so you all know that Japan, when you compare to Sri Lanka, very highly developed country, very high-end country with high-end technology, everything. But still, they are also struggling. They are also struggling to give the services. Right, all their services, healthcare services, education, everything for money. There's no free service at all, even in Japan or most of the well-developed countries. So this is I would say, it's the only country, Sri Lanka, that we give everything free of charge to you all. அண்மையிலே நான் ஜப்பானுக்கு ஒரு நிர்வாகம் சம்பந்தமான ஒரு பயிற்சிக்கு சென்றிருந்தேன். அங்கு உங்களுக்கு தெரியும், ஜப்பான் ஒரு சிறந்த அபிவிருத்தி அடைந்த நாடு, சிறந்த நிதி வளம் உடைய நாடு. இருந்தாலும் அவர்களும் அங்கே சுகாதார சேவைகளை வழங்குவதில், கல்வியை சேவைகளை வழங்குவதில் அவர்களும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கியுள்ளார்கள். அங்கே கல்வி சுகாதார சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதென்றால் நீங்கள் பணம் செலுத்த வேண்டும். எந்த உலகத்திலே பல வளர்ச்சி அடைந்த நாடுகளிலே எந்த நாடுகளுக்கு நீங்கள் போனாலும் அங்கே பணம் செலுத்தித்தான் இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் உலகத்திலேயே இந்த கல்வி சுகாதாரத்தை முற்றிலும் இலவசமாக வழங்குகின்ற ஒரு நாடாக எங்களுடைய நாடு இருக்கிறது. Before I came to Northern Province, I had been trained in Australia for 1.5 years. So I know very well about the Australia health system. And you also know, because you all been to Australia, many people, and you will be having relations in Australia, UK, USA, and other very developed countries. So even in an emergency, they have to wait in the hospital for many hours, maybe 6-7 hours, with their well-developed system for a planned surgery. Let's say a simple surgery like hernia. Right? They will have to wait for many years in the waiting list, maybe 2-3 years. நான் இங்கே மாகாண பணிப்பாளராக வர முதல் 1.5 வருடங்கள் ஆஸ்திரேலியாவிலே என்னுடைய மேற்படிப்புக்காக சென்று வந்தேன். அங்கும் இந்த மருத்துவ சேவைகளை வழங்குவதிலே அங்கு மட்டுமல்ல, ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ்ஏ போன்ற நாடுகளிலும் அங்கே நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஒரு சேவைக்காக சென்றாலும் சில நேரங்களில் நீங்கள் 6-7 மணித்தியாலங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஒரு பிளான் சர்ஜரி, ஹெர்னியக்டமி போன்ற ஒரு பிளான் சர்ஜரிக்காக சில நேரம் நீங்கள் 2-3 வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். I am from the other part of the country, from Colombo. But in my area, if a person having cataract, you know what is cataract, and want to get a cataract surgery, so in Colombo they have to wait 2-3 years in the waiting list. So the National Eye Hospital is in Colombo, but still they have to wait 2-3 years in waiting list to get a cataract surgery. But what is the situation in Jaffna? So if you detect to have cataract today,
tomorrow you can get the cataract surgery in Jaffna. நான் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவன். அங்குள்ள நிலைமையை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். உதாரணத்துக்கு கொழும்பிலே ஒருவருக்கு கண்ணிலே கட்ராக்ட் வெண்புரை ஏற்பட்டால் அவர் அதுக்கு ஆப்ரேஷன் சத்திர சிகிச்சை செய்வதற்கு 2-3 வருடங்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் தேசிய கண் வைத்தியசாலை நேஷனல் ஐ ஹாஸ்பிட்டல் கொழும்பிலே தான் இருக்கின்றது. இருந்தாலும் அங்கே இருக்கின்றவர்கள் தங்களுக்கு கட்ராக்ட் செய்வதற்கு 2-3 வருடங்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு இன்றைக்கு கட்ராக்ட் என்று அடையாளப்படுத்தப்பட்டால் இங்கே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே உங்களுக்கு நாளைக்கே சத்திர சிகிச்சையை செய்து கொள்ளலாம். The same for the heart disease also. If you get a heart attack, so angiogram, stenting, bypass, in Jaffna district or Northern province, we don't have many waiting lists. Right? So even people from my area now coming to Jaffna to get the cataract surgery, to get the angiogram. Right? That is the service that we are giving to you all in Jaffna. அதே போன்று இருதய சிகிச்சையை எடுத்துக்கொண்டாலும் யாழ்ப்பாணத்திலே ஒரு ஆஞ்சியோகிராம் செய்ய வேண்டும் என்றாலும் சரி, ஸ்டென்ட் செய்ய வேண்டும் என்றாலும் சரி, பைபாஸ் சர்ஜரி செய்ய வேண்டும் என்றாலும் சரி, ஒரு நீண்ட வெயிட்டிங் லிஸ்ட் இல்லை, ஒரு குறுகிய காலத்திலே செய்யலாம். ஆனால் தென்பகுதியிலே கொழும்பிலே அப்படி இல்லை, நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும். இப்போது கொழும்பிலிருந்து என்னுடைய பிரதேச மக்கள் கட்ராக்ட் சர்ஜரி செய்வதற்கு, ஆஞ்சியோகிராம் செய்வதற்கு யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சேவையை நாங்கள் யாழ்ப்பாணத்திலே வாங்கிக்கிறோம். Recently, one of my friends' brother from Colombo came to get a angiogram and stenting done in Jaffna Hospital. So unfortunately, when he admitted, he got to know that angiographic machine was broken. Then he just talked to me. I checked with Dr. Satyamurthy also and got to know that the machine is broken. Then immediately I called to Vavuniya Hospital. And from Jaffna to, I sent the patient from Jaffna to Vavuniya. Within 24 hours, angiogram was done in Vavuniya and sent the patient back. That is the service in Jaffna. அண்மையிலே என்னுடைய நண்பர் ஒருவரின் சகோதரருக்கு அவசரமாக ஆஞ்சியோகிராம் செய்து ஸ்கேன் போட வேண்டி இருந்தது. இப்போ அவர் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு இங்கே வந்திருந்தார். ஆனால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே அந்த மிஷின் பழுதாகி இருந்தது. உடனடியாகவே நான் வவுனியா வைத்தியசாலையை தொடர்பு கொண்டு அந்த வைத்தியசாலையை 24 மணித்தியால நேரத்துக்குள்ளேயே வவுனியாவில் அவருக்கு அந்த ஆஞ்சியோகிராமை செய்து ஸ்டெண்டை போடக்கூடிய இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சேவையை நாங்கள் இங்கே வடமாநிலத்திலே நாங்கள் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். If you watch TV, and you can see now what is the problem in Colombo or the Western province or rest of the other areas. So the hospitals are full of dengue patients. Hospitals are full of dengue patients. There are a lot of dengue patients. Right? Even when I reported to Jaffna reported the highest number of dengue patients. Out of entire country, Jaffna district reported the highest number of dengue patients. Now what is the situation in Jaffna? So are we having very high dengue patients? Or are our hospitals full of dengue patients? Like even in the outbreak session, we don't have dengue patients. So I would say last 2 years, we didn't have any dengue death in Jaffna district or entire other. இப்போது நீங்கள் தொலைக்காட்சிகளிலே பத்திரிகைகளை பார்க்கலாம். தென்பகுதியிலே குறிப்பாக மேல் மாகாணத்திலே டெங்கு நோய் மிக தீவிரமாக பரவிக் கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கின்ற வைத்தியசாலைகள் டெங்கு நோயாளர்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே என்ன நிலைமை? மேலே அவர் இங்கே வருகை தந்தபோது 2 வருடங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே அதிக டெங்கு நோய் பரம்பல் இருந்தது. ஆனால் கடந்த வருடமும் இந்த வருடமும் டெங்கு நோய் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே பூர்ண கட்டுப்பாட்டுகளே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. கடந்த வருடமும் இந்த வருடமும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே டெங்கு நோயினாலே ஒரு இறப்பு கூடி ஏற்படவில்லை. Actually, that is the teamwork of everyone. Our health team and as community people, you also gave a very good support. A lot of organizations, government institutions, a lot of people gave us very good support. With that, we had a very good achievement in dengue. நாங்கள் இங்கே ஒரு சிறந்த ஒரு பப்ளிக் ஹெல்த் டீம், ஒரு பொது சுகாதார டீம் எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுடைய எம்ஓஹெச்எஸ், பிஹெச்ஐ, மிட்வைஸ் மீது ஒரு பெரிய ஒரு நல்ல சிறந்த அர்ப்பணிப்பான டீம் இருக்கின்றது. அவர்களது அர்ப்பணிப்பான
அந்த செயற்பாடுகள் சேவையினாலும் அதே போன்று பொதுமக்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு, பொதுமக்கள், அரசு நிறுவனங்கள், பாடசாலைகள் எல்லாருடைய ஒத்துழைப்பினாலும் நாங்கள் இதை சாதிக்கக்கூடியதாக இருந்தது. So my opinion, we need not to have hospitals, or we need not to improve the hospitals. So what we have to do, we have to prevent people from getting sick. So there's a saying. So what is more important? Is it to open a prison or open a school? Right? So if you open a school, we don't have to open a prison. In that way, if we can use our health system to make you good health or to prevent you falling sick, we don't want to improve our hospital facilities. ஒரு பாடசாலையை திறந்தால் ஒரு சிறைச்சாலையை திறக்க வேண்டிய தேவையில்லை என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. அதே போலத்தான் நாங்கள் எதிர்பார்ப்பது நோய்களை வராமல் நாங்கள் தடுக்க வேண்டும். எங்களுடைய நோய் தடுப்பு சேவைகளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நோய் தடுப்பு முறைகளை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் நோயாளர்களாக மாட்டீர்கள். இந்த வைத்தியசாலைகள் உங்களுக்கு பெரிதாக தேவையில்லை. இந்த வைத்தியசாலைகளை பெரிதாக நாங்கள் கட்ட வேண்டிய ஒரு தேவையும் இருக்காது. So we can't wait until you get sick, and once you get sick, we can't say, please come to our hospital, get treatment and get healed. I mean, that is not the way. I mean, what you have to do is, we have to tell, don't get sick. Don't come to our hospital for treatment. But our hospitals are open for normal people, healthy people. I will tell how we can utilize this hospital. How you can use this Kolpuram hospital to make a very healthy population in Kolpuram area. நீங்கள் நோயாளர்களாக இங்கே வருவதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் நோயாளர்களாக வேண்டும், நோயாளர்களாக இங்கே வைத்தியசாலைக்கு வருவதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் சுகதேகிகளாக இந்த வைத்தியசாலையை பார்க்கலாம். அது எப்படி செய்வது என்பதை நான் இப்போது சொல்கிறேன். So now we have a very high strength. So we have a very committed team. Our chairman, I have never seen any of chairmen from Radhishya Sabha wasting his time for withdrawal like this. And one of the very reputed consultant, one of the senior consultant, Dr. Bhavan. So she is with us today. And our community team, Hospital Welfare Society and Lions Club. So one of the professors, right? So we have a very high committed team and the best strength, very young committed doctor and the previous committed doctor and the team and public health team, Dr. Mohan, Dr. Nandakumar and our SPHI and this PHI, SPHM, I know everyone. So I know their capacity. Right? So I have been working very closely with everyone. So we have a very committed team, our health team and the community team. So what you have to do is, we will join together. We will join together and we will have a model PMCU here. That is what I told this professor also when he came and met me. So you can request upgrade, you can request further revision. So we can request from higher level. We can write to the university. We can have discussions. So in this year March also we had a very big discussion. They promised and they go. Right? So this request have been doing for more than 10 years from 2017. But nothing will happen. So we have to understand the country's situation also. But still we can do many wonders from this hospital. One thing, we will give the 100% best quality OPD, outpatient care, and the clinic care. Right? And if you need dental care also can be included. Right? So I think right now you don't provide the dental care. No? So we can see how we can provide the dental care. Right? In clinic care also we can do many improvements. One thing, when we detect a patient that needs clinic services from Jaffna Hospital or any other hospital where the consultants are available, so we can support you in giving an appointment. I believe the
current practice is whenever this doctor refers you to teaching hospital or Coimbatore or Telpale, there are consultants available. You have to go to the OPD and you have to see the OPD doctor, then that OPD doctor will refer to the clinic, then you have to take a clinic appointment, and that is the cumbersome procedure. It takes long time. But we can improve the system, we can create a system where this doctor can give an appointment from teaching hospital. So whenever you need specialist care, we can arrange it from Jaffna Hospital. So you need not to go to OPD in Jaffna, you can straight away go to teaching hospital. We can discuss with Dr. Satyamurthy, and that is something that that is tangible and workable. So let's see whether we can do it. இங்கே நான் பார்க்கின்றேன் ஒரு நல்ல அர்ப்பணிப்பான ஒரு சமூக பிரதிநிதிகள் இங்கே இருக்கின்றீர்கள். இவ்வளவு நேரம் எங்களோடு இங்கே பொறுமையாக இருக்கின்ற இப்படி ஒரு பிரதேச சபையின் தவிசாளரை நான் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு பிரதேச சபையின் தவிசாளர் இங்கே இருக்கின்றார். ஒரு நல்ல மூத்த ஒரு அர்ப்பணிப்பான ஒரு மூத்த மகப்பேற்று நிபுணர் இங்கே இருக்கின்றார். அதே போன்று ஒரு நம்முடைய பேராசிரியர் கண்ணதாசன் அவர்கள் இங்கே இருக்கிறார். அதே போன்று ஒரு நல்ல அர்ப்பணிப்பான நோயாளர் நலன்புரி சங்கம் இருக்கின்றது. அதே போன்று இங்கே லயன்ஸ் கிளப் போன்ற பல நிறுவனங்கள் இங்கே இருக்கின்றன. எங்களுடைய சுகாதார திணைக்கள எங்களுடைய டீமும் இந்த சமூகமும் இணைந்து எப்படி இந்த வைத்தியசாலையை ஒரு முன்மாதிரியான PMCUவாக மாற்றலாம் என்று நான் சில என்னுடைய கருத்துக்களை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஒன்று, எங்களுக்கு இங்கே நல்ல ஒரு அர்ப்பணிப்பான வைத்திய அதிகாரி இருக்கிறார். அதே போன்றும் முன்னாள் என்னுடைய பொறுப்பு வைத்திய அதிகாரி இருக்கிறார். உண்மையிலே ஒன்று, என்னுடைய OPD சர்வீஸ் வெளிநோயாளர் பிரிவு சேவைகளை நாங்கள் முன்னேற்ற முடியும். இரண்டாவது, கிளினிக் சேவைகளை நாங்கள் முன்னேற்ற முடியும். அது ஒரு விடயத்தை உதாரணமாக குறிப்பிடுகின்றேன். உதாரணத்துக்கு இங்கே இருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு ஒரு கிளினிக், விசேட கிளினிக் ஒன்றுக்கு இங்கே இருந்து சிபார் செய்து அனுப்புகின்ற போது பொதுவாக இப்போது இருக்கின்ற நடைமுறை, நீங்கள் OPDக்கு போய் அங்கே நம்பர் எடுத்து OPD டாக்டரிடம் காட்டி பின்னர் அங்கேருந்து கிளினிக்காக வெரிஃபை பண்ணி ஒரு திருப்பி கிளினிக்கில் போய் நம்பர் எடுத்து கிளினிக்கில் திருப்பி டாக்டரை காட்டுறது நல்லாது தான் இப்போ இருக்குது. ஆனால் நாங்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் சத்யமூர்த்தியோட நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி இங்கே இருந்தே டாக்டர் வந்து அந்த கிளினிக்கோடைய நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து தரக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்கிறதுக்கு நாங்கள் முயற்சிகளை எடுக்கிறோம்.